இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. என்னடா அக்கா அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுபோல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் தெளிவான பதில் கொடுத்துருக்குறேன். அதுபோல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்னன்ட்டு தெரியல. என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் போடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்னன்ட்டு தெரியல. அதனால் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே லைக் போடுங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்போம், யூடியூப் ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. அது எல்லாருக்குமே கொடுக்கல, குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வந்திருக்கு. அந்த வாய்ப்பில் நான் வின் பண்ணணும். அதுக்காக நம்ம போடுற வீடியோ அதிக வியூஸ் போகணும். அதுக்கு நீங்களாம் லைக் கொடுத்தீங்கன்னா தான் அதிகமாக வியூஸ் போகும். அதுக்காக மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்காகவும் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் யாரும் வருத்தப்படாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு வீடியோலாம் போடுவானான்னு நினைக்கல. அப்படி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வீடியோ. எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நான்லாம் அந்த கஷ்டத்தை தாண்டி பல நாள் தாண்டி வந்துட்டேன். அதனால் இப்போ அந்த வீடியோ தெளிவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பழைய வீடியோ தான். என்னடா இவ்வளோ பேர் கூட்டமாக போகிறானுங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதுவும் பாருங்கள் என்ன ஒரு அழகாக போய்கிட்டுருக்குங்கன்னு. நம்ம போனால் போதும், பின்னாடியே ஒன்று வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஓடிக்கிடி வளைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆடு அந்தாண்ட போணுச்சிங்கிற வேலையும் கிடையாது. ஏன்னா நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே தான் நம்மளை ரவுண்டு கட்டி நிற்குங்க. எங்கேயும் போகாதுங்க. அவ்வளோ ஒரு அழகாக ஆடு வளர்த்தோம் நாங்கள். அது வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு, விருந்தாளிங்களுக்கு யார் வந்தாலுமே ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்குறது நாட்டாடு. நாட்டாடை பொறுத்தளவுக்கு மூளைக்கு மூளை கண்ணாப்பின்னான்னு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வளர்க்குறது கஷ்டம், வெளியில் போய் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் ஒரு நாள் கூட எங்கள் ஆடு அப்போ ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இந்த ஆட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க வீராணம் ஏரி வரைக்கும் போய் மேய்ப்பாங்க. நம்ம வேலி அடிச்சுக்க இடத்துல மல்பெரி கொல்லையில் நம்ம மேய்ப்போம். வேறு எங்கேயும் யாரும் ஓட்டிகிட்டு போக முடியாது, யார் பின்னாடியும் போகவும் போகாது. நாங்கள் போகணும், ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்தோம்னா படுத்துருக்கிறதெல்லாம் எழுந்திரிச்சி ஆடு மேய்ச்சலுக்கு போகுதுன்னு ரெடியாகி அந்த கைத்தட்டல் சத்தத்துக்கு தானாக எங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் அழகாக ஆடு வளர்த்துட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருந்தது 1 2 கிடையாது, 90 ஆடு கிட்டத்தட்ட வச்சுருந்தோம். 90 ஆடு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 ஆளுனாவது அது பராமரிக்கிறதுக்கு 2 ஆளுனாவது தேவைப்படுவாங்க. அதுவும் வெளியிலலாம் ஓட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக 2 பேர் ஓட்டிகிட்டு போனால் தான் அதுங்களை சமாளிக்க முடியும். ஆனால் நாங்கள் ஒண்டியமாக தான் ஓட்டிகிட்டு போவோம். வேறு ஆள்லாம் தேவையில்லை. ஓடாமல் கொல்லாமல் அலையாமல் கொல்லாமல் ஒரே இடத்துல நின்று அழகாக மேய்ஞ்சிட்டு அழகாக வருங்க. சரி, இப்போ என்ன ஆச்சு? இப்போ ஆடு தலைப்பில் சொன்ன மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை இல்லையா? ஒன்று கூட வச்சுக்கலையா? அவ்வளோ ஆடு வச்சுருந்தீங்களே அப்படின்னு கேட்பீங்க. நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, வரலாறுனே வச்சுப்போம். ஏன்னா நம்ம எப்படி ஆடு வளர்த்தோம் என்னன்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம் வாங்க. இதை பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டேன். பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் சொல்ல முடியுமா என்னன்ட்டு எனக்கு தெரியல. நான் 2017 2 ஆடு வாங்கினேன். நம்ம எந்த ஒரு பிளானுமே பண்ணி வாங்கலை ஆடு. அதாவது ஆடு வாங்கணும், பெரிய பண்ணையாக உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையெல்லாம் நம்ம வளர்க்கவே இல்லை. கொல்லை சும்மா கிடந்துச்சு. சரி 2 ஆடை வாங்கி கட்டினாலும் அதை பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமேங்கிறதுல தான், அந்த எண்ணத்தில் தான் நான் ஆடு வாங்கினேன். 2 நாட்டாடு மட்டும் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி யாருக்கும் ஆடு வளர்த்த அனுபவமே கிடையாது. யாருமே ஆடு வளர்த்தது கிடையாது. வீட்டு தேவைக்காக மாடு மட்டும் எங்கள் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி மாடு வளர்த்துருக்காங்க, பாலுக்காக மட்டும். அதுவும் பண்ணையாலாம் எங்கேயுமே இல்லை. எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் தான் நம்ம ஆடு வளர்க்குறதுக்கு ஆரம்பித்தோம். அதுவும் நல்லபடியாகவே போணுச்சு. சென்னாடாக வாங்கிட்டு வந்தோம் ஒரே வாரத்துக்குள்ளார குட்டி போட்டுடுச்சு.
ஆடு வந்து வாங்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே ஒத்துக்கல. நான் ஒத்துக்காட்டி பரவாயில்லன்ட்டு அவங்களையும் மீறி தான் வந்து நான் வந்து ஆடு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 வருஷம் வரைக்குமே அவங்க வந்து ஆடை வந்து தொட்டது கூட கிடையாது. எதுவுமே வந்து அந்த ஆட்டுக்குன்னு வந்து செஞ்சது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டோட ஸ்மெல் அதெல்லாம் வந்து பிடிக்காது. சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து பிடிக்காது இல்லையா? சில பேருக்கு நாய் பிடிக்காது, பூனை பிடிக்காது. அதுபோல் வந்து இவங்களுக்கு ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. 2 வருஷம் வரைக்குமே நம்ம தான் பார்த்துக்கிட்டோம். அதாவது நான் தான் பார்த்துக்கிட்டேன். அதுலேருந்து வந்து கெடாடெல்லாம் விற்று ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நான் விற்றேன். அந்த காசை வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட தான் கொடுத்தேன். கொடுத்ததும் என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் கொட்டா போட்டது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னை விட தாண்டி அதுங்க மேலே வந்து ரொம்ப பாசத்தை வந்து வச்சது எங்கள் வீட்டுக்காரவங்க தான். எப்போல்லாம் ஆடு விற்கிறோமோ அப்போல்லாம் ஒரு 2, 3 நாளைக்கு வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது ஆடு ஓட்டிகிட்டு போகும்போது அந்த ஆட்டை காணோம், அது இப்படி செய்யும் அப்படி செய்யும்னு வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆடு பிடிச்சிட்டு போகும்போது வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வயல் பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அது கத்துறதுலாம் வந்து அவங்களுக்கு வந்து தாங்காது. நீ வந்து பிடிச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டக்க போயிடுவாங்க. எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லைங்கிறதுனால நான் தான் வந்து ஆடெல்லாம் வந்து பிடிச்சி கொடுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்தை தாண்டிச்சு. சரி கொட்டா பத்தலை, இன்னொரு கொட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொட்டா போட ஆரம்பித்தோம். சீட்டி போட்டு ஒரு கொட்டா வந்து போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாயாடு வந்து நிறையா ஆயிடுச்சு. அப்புறம் குட்டிங்க போட ஆரம்பிச்சதுனால நம்ம இதுக்கு மேலே வந்து தரையில் வளர்த்தா சரி வராது, பரண முறையில் வளர்த்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணை போட ஆரம்பித்தோம். 2வது கொட்டா போடுறதுக்கு 50,000 ரூபா செலவானுச்சு. நம்ம பரணை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் செலவானுச்சு. இதுக்கே மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த சொந்த மரத்தில் தான் போட்டோம். ஆசாரி கூலி, அப்புறம் ரீப்பர் அறுத்தது, அப்புறம் கொட்டா கீத்து கட்டினது, கம்பி தூண் வாங்கினது, அப்படி இப்படின்னு கழி வாங்கினது எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 லட்ச ரூபா வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இதை பரணையை வந்து போட ஆரம்பித்தோம். வருஷத்துக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம ஆடு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். அந்த காசை எடுத்து அதுங்களுக்கே வந்து செலவு பண்ணுறது. மொதல் வருஷம் 50,000க்கு கொட்டா போட்டோம். அடுத்தது ஒரு 2 லட்சத்துக்கு பரணை அடிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இப்போ கம்பி வேலி விட்ருக்கோம் பாருங்கள். கல்தூண் போட்டு கம்பி வேலி விட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குன்னு தனியாக ஒரு தோட்டம் இருக்கணும், அதில் வந்து மரமட்டெல்லாம் போட்டு கிளப்பணும் அப்படின்னு நினச்சி போட்டோம். ஆனால் அதை வந்து செய்ய முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு வந்து வேலி அடிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உண்மையாக போச்சு. எவ்வளோதான் செலவு பண்ணி அடித்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூந்துருவானுங்க இவனுங்க. அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயல் ஃபுல்லாக கம்பி வேலி விட்டோம். ஒரு 125 கல் வாங்கி அது 1 ஏக்கருக்கு 1 ஏக்கர் வயலுக்கு ஃபுல்லாக ரவுண்டாக வந்து கம்பி வேலி விட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆடும் வந்து அடிக்கடி போய் வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக முடியல அப்படிங்கிறதுனால தானாக போய் வயலில் மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஆரம்பித்து வயல் வரைக்குமே நம்ம வந்து கம்பி வேலி போட்டிருந்தோம். அது காணிச்சு பாருங்கள் செலவு. ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த செலவு வந்து சந்தோஷமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக ஆடு மேய்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழ ஆகி போச்சு. அதுதான் பெரிய கொடுமையே. இந்த செலவோடு இல்லாமல் நம்ம வந்து ஆட்டுக்கு தீவனம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்பெரி, சவுண்டல் இதெல்லாம் வந்து ஒரு 1/2 ஏக்கரில் வந்து போட்டு வளர்த்தோம். ஏன்னா ஆட்டுக்கு வந்து பசுந்தீவன பற்றாக்குறை வருதுங்கிறதுனால நம்ம வந்து தீவனம் போட்டால் தான் இத்தனை ஆடையும் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம சேலத்துலேருந்தும் இன்னொரு வந்து திட்டக்குடி, விருதாச்சலம் பக்கத்தில் திட்டக்குடிங்கிற ஊர்லேருந்து நம்ம மல்பெரி குச்சியும் சவுண்டல் விதையும் வாங்கிட்டு வந்து போட்டு முளைக்க வச்சு நம்ம அப்பப்போ வந்து கட் பண்ணி வச்சோம். அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு செலவானுச்சு. இத்தனை செலவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இவ்வளோவுக்கு செலவாகுதே அப்படின்னு வந்து கஷ்டமே படலை. நானும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி கொஞ்சம் கூட வந்து இந்த செலவாகிறத பற்றி கஷ்டப்படலை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஆடு வந்து ஈஸியான வழிமுறையில் வளர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஆட்டுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் வந்து செஞ்சிட்டோம்ப்பா, இதுக்கப்புறம் வந்து ஒரு செலவுமே இருக்காது அப்படின்னு நினச்சி பெருமூச்சு விட்டோம். கொஞ்சோண்டு சந்தோஷப்படுறதுக்கட்டையுமே கடவுள் வந்து பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் பெரிய ஆப்பா வச்சுட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு
திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தலைவலி, பயங்கர தலைவலி, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்குமே புரியல. எனக்கும் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு பொறுத்தளவுக்கு வந்து 13 பாயிண்ட்னாவது இருக்கணுமா. அது வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அந்த ரத்தத்தோட அளவு குறைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து மயக்கம், தலைவலி, மற்ற கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்துடுச்சு. இதுக்கு காரணம் வந்து ஆடு வந்து வெய்ய நேரத்தில் ஓட்டிகிட்டு போகிறது, எப்போல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, வயலில் வேலை செய்கிற நேரத்தை தவிர எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்லாம் எடுக்க மாட்டாங்க. அதுங்களை போய் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு வரணும், அதுங்களை வந்து பட்டினி இல்லாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம். வெயில்னு பார்க்க மாட்டாங்க, மழைன்னு பார்க்க மாட்டாங்க. அதுங்களுக்கு வேப்பந்தழை வைக்கிறது, மல்பெரி தழை வைக்கிறது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் மேய்ச்சிட்டு தான் வருவாங்க. எப்பயுமே கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டுன்னு எடுக்கவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரியாது. அப்படிலாம் உழைச்சி தான் வந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்தோம். இப்போல்லாம் வந்து கடவுள் மேலேயே எனக்கு கோவம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு உழைச்சி தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். யாரையும் ஏமாற்றிடக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது, யாரோட உழைப்பையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேர்வை வந்து காயறதுக்கு முன்னாடியே காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையுமே எங்கேயும் நம்மளால் வந்து யாருக்கும் வந்து ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு 2 பேருமே சரி அப்படி தான் யோசிச்சு எல்லா வேலையுமே செய்வோம். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எது நினச்சாலும் சரி, நம்ம என்ன தான் உழுந்து பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்தாச்சு. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதில் வந்து எழுந்திரிச்சி அவங்களுக்கு வந்து வயலுக்கும் போக முடியல. ரொம்ப நாள் வரைக்கும் மயக்கமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பாதி ஆட்டம் வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ போட்டோடனே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை அப்படின்ட்டு நிறையா ஊர்லேருந்து வந்து கால் பண்ணிவிட்டு ஆடு வந்து சீக்கிரமே வந்து பாதி ஆட்டுக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டோம். விற்க போகிறோம் அப்படின்னு வீடியோ போட்ட உடனே நம்ம வந்து எத்தனை ஆடு விற்கணும்னு நினச்சோமோ அத்தனை ஆடுமே வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. கடன்னு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து நினச்சி பார்க்கவே இல்லை. எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்தவங்க தான். சரி, இனிமேல் இருக்கிற ஆடு வந்து கொஞ்சம் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நம்மளே வளர்த்துக்கலாம். கள்ளக்குடி இருக்குது, அப்புறம் அடத்தீவனம் இருக்குது, பசுந்தீவனம் இருக்குது. வெளியில் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வரத்துக்கு வேலை கிடையாது, நம்மளாவே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஆட்டுக்கு மேலே வச்சுருந்தேன். இப்படியே 1 மாதம் காலம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் வரத்துக்கு ஒரு 6 மாதம் காலமாவது ஆகும்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்களையும் பார்த்துக்கிட்டு ஆட்டையும் பார்த்துக்கிட்டு ஆடு வந்து அதுக்கப்புறம் குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. இருக்க பண்ணை வந்து பெருகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஆடை வந்து இன்னுமே குறைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டேன். அதுவுமே வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து வச்சுருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆடு மட்டும் தான், ஒரு 4-5 தாயாடு மட்டும்தான் வச்சுருந்தோம். எல்லாமே நமக்காக வேணும்னு சொல்லி வச்சுருந்த ஆடு தான். தாமரைக்குட்டி, மயில், உடுக்கை, அலாட்டு இதெல்லாம் வந்து நமக்காக வேணும். தாலாட்டு இதெல்லாம் வந்து நமக்காக வேணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்கள்ட்டலாம் அந்த ஆடு வந்து விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த ஆட்டெல்லாம் வச்சுருந்தோம். விற்பனை வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஆடு வந்து சேல்ஸுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டாச்சு. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் வந்து ஆட்டையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற व्यसனத்துலேயே சரியாக சாப்பிடவும் முடியல, வேலையும் செய்ய முடியல, என்னால் எழுந்திரிக்கவும் முடியல. எனக்கும் மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போய் எனக்கு செக் பண்ணி பார்த்தாக்கா எனக்கு லோ ப்ரெஷர் வந்துடுச்சு. அவங்கள விட நான் ரொம்ப வீக்காக போயிட்டேன். கண்டிப்பாக வந்து எண்ணெயும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்குமே உடம்பு முடியலன்னா அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா? யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்களை பார்த்துக்கவே ஆள் இல்லை. இவங்களாம் நான் எப்படி பார்த்துக்கிறது? நம்மளோட சப்ஸ்கிரைபெலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆள் வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம ராதியா சிஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க, ஆள் வச்சு பார்த்துக்கோங்க, ஏன் எல்லாத்தையுமே வந்து விற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. எங்கள் 2 பேருக்குமே உடம்பு முடியாமல் இருந்தப்பெல்லாம் வந்து மணிமேகலை தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து நம்ம மல்பெரி வயலுக்கு நம்ம கொட்டாயிலேருந்து தானாக மேய்ச்சலுக்கு தானே போவோம். தானாகவே போய் மேய்ஞ்சிட்டு வரோம். ஆனால் தானாகவே போய் மேய்ஞ்சாலும் சுற்றிலும் கம்பி வேலி விட்டுருந்தாலும் நான் வந்து அதுங்களை விட்டு எட்டக்க வர மாட்டேன். ஏன்னா எங்கே இருந்தாச்சும் நாய் பூந்து ஏதாச்சும் பண்ணிவிடும் அப்படிங்கிற பயத்திலே நான் இங்கேயே இருந்துருவேன். நம்ம அடிக்கடி வந்து ஹாஸ்டல் போகிற வேலை இருந்ததுனால அங்கே போய் ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு தானாகவே வருங்க. நம்ம வந்து கேட்டை சாத்துற வேலை கிடையாது.
அப்படி தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுபோல் காலையிலேயே தானாக மேய்ச்சலுக்கு வந்து மல்பெரி வயலுக்கு போயிருக்குங்க. போனதுங்க எல்லாம் திடீர்னு போன வேகத்துக்கு திரும்புன்னு எல்லாம் ஓடியாந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு போய் பார்த்தாக்கா, ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து 2 3 நாய் சேர்ந்துக்கிட்டு போட்டு பெரட்டி எடுத்துச்சு. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம சுற்றிலும் கம்பி வேலி விட்டுருந்தாலும் நமக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு எட்டக்க வந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக நான்லாம் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் அதே சிந்தனையாக தான் இருக்கும். குடுன்னு திரும்பி அங்கே ஓடிடுவேன். இதுங்க போய் தனியாக மேய்ஞ்சதுனால நாய் கடிச்சு போட்டுச்சு ஒரு குட்டியை. அதுபோல் இன்னொரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன குட்டியெல்லாம் சின்ன குண்டு உள்ளார் தான் போட்டு ஊட்டுறதுக்கு மட்டும் திறந்து விடும் இல்லையா? அதுபோல் வந்து திறந்து விடும்போது மணிமேகலை தான் திறந்து விட்ருக்காங்க. அவங்க கவனிக்கலையா என்னன்ட்டு தெரியல. திறந்து விட்டுட்டு எல்லா குட்டியும் வெளில வந்துச்சா என்னெல்லாம் பார்க்கல. இது வந்து மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது இடுக்கு வழியாக குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அது பின்னங்கால் வந்து அந்த ரீப்பரில் வந்து மாட்டியிருந்திருக்கு. இதை வந்து கவனிக்கல போல இருக்குது. அது தலைக்கீழே தொங்கியிருந்திருக்கு. தொங்கிட்டு எத்தனை நாள் ஆச்சு என்னங்கிறதுலாம் தெரியல. ஆடு கத்துனாலுமே ஏந்திரிச்சு போய் பார்க்குறதுக்கு எங்கள் 2 பேராலையுமே முடியல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. அப்படியே ஹோமா ஸ்டேஜில் இருந்த மாதிரியே ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே ஓடி போச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளார ஒரு வாடை வர ஆரம்பிச்சிச்சு. எலியோ இல்லை ஏதோ ஒன்று செத்து கிடக்குது, வாடை வருது அப்படின்னு நினச்சிட்டே இருந்துட்டு சரின்ட்டு ஏந்திரிச்சு வெளில வந்து எங்கே வாடை அடிக்குதுன்னு பார்ப்போம், நாற்றம் வந்து தாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு வெளில வந்தாக்கா காக்காலாம் வந்து போட்டு கொத்துன்னு கொத்துது. பரணியை சுற்றி காக்கா கூட்டமாகவே இருக்குது. ஏன் காக்கா இருக்குது, ஏதாச்சும் பிசிறு குட்டி போட்டுடுச்சு ஆடு அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தாக்கா, இந்த ஆடு வந்து எப்போ செத்துச்சு என்ன பண்ணுச்சுங்கிறதுலாம் தெரியல. அந்த குட்டி அப்படியே தலைக்கீழே தொங்குது. ரொம்ப அழுகி போன நிலையில் இருக்குது. புழுவாக கொட்டுது. காக்கா வந்து கொத்திட்டு கிடக்கு. அதை பார்த்தேன் பாருங்க. கடவுளே, நமக்கு இனிமேல் ஆடு வேணாம், எல்லாத்தையுமே விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நான் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன். கடவுளே, எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிக்கிற மாரி யாரையாச்சும் அனுப்பிச்சி விடு பாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வேண்டுதல் வச்சேன். நான் ஒரு சில விஷயத்தெலாம் வந்து கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். பல வருஷமாக நான் வேண்டியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நடந்ததில்லை. இது வந்து கடவுளுக்கு டான்னு போய் காலை விழுந்துச்சு போல இருக்குது. அதுபோல் நம்ம தாலாட்டு வந்து பிசிறுக்குட்டி போட்டதுக்கு காரணம் வேறு நாய் வந்து உள்ளார புந்துடுச்சு. அதுதான் காரணம். அந்த வேறு நாய் வந்து உள்ளார புந்து அது மிரட்டினதுனால அது பயந்து பிசிறுக்குட்டி போட்டுடுச்சு. இத்தனையும் நஷ்டத்தையே போயிட்டுருக்கு. ஆடுங்க வந்து மேய்ச்சல் இல்லாமலும் போகுது, இருக்க இலைச்சும் போகுது. சரி, இவங்கெல்லாம் வச்சுருந்தோம்னா எல்லாத்தையுமே இழந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே விற்றுடலாம் அப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மறுநாளே திடீர்னு ஒரு ஆள் வராங்க. அதுவும் உள்ளூர்லேருந்தே கேட்குறதுக்கு வராங்க. ஆடு வந்து நிறையா கொடுத்தியான் தம்பி, எனக்கு கொஞ்சம் ஆடு கொடு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை ஆடுன்னு கேட்குறோம். நீ எத்தனை ஆடு கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அவங்க டக்குன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் வாங்கிக்கிறேன் தம்பி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனவுல நடக்கிற மாதிரியே இருந்தது. அவங்களும் கேட்குறாங்க, நீ உண்மையாக தான் சொல்லியா தம்பின்னு கேட்குறாங்க. நாங்களும் கேட்குறோம், நீங்கள் உண்மையாகவே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அப்புறம் 2 பேருமே ஊன்னு சொல்லவும் அவங்க போயிட்டு உடனே பைசா எடுத்துகிட்டு வந்து டெம்போ எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு விலை பேசி டக்குன்னு வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டாக வச்சுருந்தது 22 ஆடா, 21 22 தெரியல. அத்தனை ஆட்டையுமே வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. உள்ளூரில் தான் கொடுத்துருக்கோம். உள்ளூரில் ஒரு 10 வீடு தள்ளி நம்ம தெருவுக்கு லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. நல்லா வளர்க்கக்கூடியவங்க தான். நம்ம மயிலும் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது, உடுக்கையும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, தாலாட்டும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நம்ம வீடியோக்காக தனித்தனியாக போட்டிருக்கோம். எல்லா ஆடுமே வந்து நம்ம வேணும்னு சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா, தாமரைக்குட்டி, மயில், உடுக்கை, அலாட்டு, இவங்கெல்லாம் வந்து அப்புறம் ஒரு காளைக்குட்டி, அப்புறம் சின்ன சின்ன குட்டிலாம் காடைக்குட்டி ஒரு 8 குட்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அவங்கக்கிட்டேயே மொத்தமாக கொடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம பண்ண வந்து காடாட்டம் மண்டி பார்க்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து அக்கா உங்களை தான் நான் ரோல் மாடலாக வச்சு ஆடு வந்து வாங்கியிருக்கேன், உங்களை போலவே நானும் ஆட்டு பண்ண வந்து உருவாக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட் தான் நம்ம சேனலுக்கு வந்து நிறையா வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாருமே என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. சூழ்நிலை சரியில்லாமல் பண்ணிட்டோம். உண்மையை சொல்லணுன்னா எங்களுக்கு சோறு போட்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆடு தான்.
ஆடு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆடு தான். ஆனால் அதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுயநலத்துக்காக அதுங்களை வந்து விற்கும்போது ஒரு குற்ற உணர்வு. நம்ம வந்து அதுங்களை நம்பிக்கையாக வளர்த்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மளை வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கும்போது அதை வந்து அறுக்கிறதுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் டாக்டர்கிட்டலாம் போகும்போது ஏதாச்சும் டிப்ரெஷனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆடுங்களை வந்து விற்கும்போது எனக்கு மனசு வந்து தாங்க மாட்டேங்குது. அதில் வந்து எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. ஆடு வந்து வளர்க்குறேன், அது வந்து விற்கும்போது ரொம்ப எனக்கு வந்து மனசு குற்ற உணர்வாக தோணுது. அது ஒண்டி தான் கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இந்த தொழிலில் அது ஒரு கஷ்டம் மட்டும் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் பேர் வச்சு பாசமாக வளர்த்து விற்கும்போது கண்டிப்பாக வந்து மனசு வந்து கஷ்டப்படுது தான். இப்போ பாருங்கள் நம்ம ஆட்டு கொட்டா வந்து எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே இருக்குது. ஆட்டுக்கொட்டா இருக்குது, கடலக்கொடி இருக்குது, அடை தீவனம் அப்படியே இருக்குது. அதுங்களுக்கு கட்டின 2 கட்டி தாதுப்பு கல் கூட அப்படியே தொங்குது. எல்லாமே இருக்குது, இருக்க வேண்டியவங்க மட்டும் இல்லை. நம்ம ஆடு விற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆகும். ஆடி மாதம் 3வது வெள்ளி அன்னைக்கு நாள் வந்து நம்ம கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆக போகுது. ஆனால் இன்னுமே வந்து நமக்கு அந்த ஞாபகங்கள் வந்து போக மாட்டேங்குது. ராத்திரியில் கண்ணு முழிச்சா கூட ஆடு ஞாபகம் தான் வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் அழுக வருது. அதுக்கப்புறம் அப்படியே அசந்து தூங்கி போயிடுறோம். ஏன்னா ஆடு மட்டும்தான் இல்லை, அதுங்களோட நினைவு சின்னம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. எப்படி மறக்கும்? மறக்காது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அமையும்னு வந்து கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ணி இதுக்கப்புறம் தான் நல்ல முறையில் வந்து ஆட்டுப்பண்ணையை வந்து உருவாக்க போகிறோம், ஈஸியாக வந்து வளர்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் எல்லாத்தையுமே செஞ்சோம். இதுக்கு இடையில நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது ஏன்டா ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு இருக்குது. இதுவும் நல்ல முறையில் போணுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ஆடுங்க இல்லை. இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ போடுவோங்கிறதுன்னு தெரியல. நான் ரொம்ப நாளாகவே வந்து பழைய வீடியோ போட்டதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதான். ஏன்னா ஆடுங்க இல்லை, நமக்கு புதுசாக வீடியோ எடுக்கிறதுக்கு பழைய வீடியோ எடுத்து நம்ம வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வர்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். எனக்கு வந்து என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறதுலாம் தெரியல. இதுக்கப்புறம் வந்து நம்ம புதுசாக கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சேனலை வந்து புதுசாக ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஆடுங்க வீடியோ தான் போட்டுட்டு இருந்தோம். யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த போடுறோமோ அதே விஷயத்த போட்டுட்டு இருந்தால் தான் வந்து அது வந்து வீஸ் போகும். இல்லைன்னா வந்து சும்மா ஒரு 10-20 போடுறதே பெரிய கஷ்டம். இதுக்கப்புறம் விவசாயத்தை பற்றி போட்டாலும் சரி, நம்ம வீட்டு வேலை செய்யறது வந்து போட்டாலும் சரி. ஆனால் என்ன ரீசன் தெரியலப்பா, ஆடுங்க விற்கிறதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ்லாம் வந்து நிறையா போட்டிருந்தேன். அதுக்கெலாம் வந்து வியூஸ் வந்து அப்படி போணுச்சு. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து ஷார்ட்ஸே போடலாம் போல இருக்குது, நல்ல வியூஸ் போகுது. நம்ம வந்து லாங் வீடியோ எடுத்து அது கண்ணு வலிக்கு எடிட் பண்ணி அதை போடுறத நம்ம ஷார்ட்ஸ் போட்டாவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப்பை வந்து பரவாயில்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அதை கற்றுக்கிட்டு யூடியூப்பு கூட இனிமேல் நல்ல லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒத்துக்கிச்சு. யூடியூப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள், நல்ல நல்ல நண்பர்கள், நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை போல் நல்ல உறவுகள் அமைஞ்சதும் இந்த ஆடுங்களால் தான் எனக்கு அமைஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடுங்க வீடியோ வந்து இதுக்கப்புறம் என்னால் போட முடியாது. ஏன்னா ஆடுங்க வந்து இல்லை. அப்படியே போட்டாலும் பழைய வீடியோவை ஏதோ 1-2 எடுத்து நம்மளால் போட முடியும். ஏன்னா அடிக்கடி வந்து பழைய வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா நம்ம யூடியூப்பே வந்து லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடுறதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் ஜென்ஸ் தான் பார்த்தவங்க. ஜென்ஸு பார்க்குற மாதிரி வீடியோ வந்து போடணுன்னா விவசாயத்தை பற்றி போடலாம். விவசாயம் வந்து நம்ம அப்பப்போ சீசன் பயிர் தான் பண்ணுறோம். அது வந்து போட்டாலுமே அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து போகிறது கஷ்டம்தான். நான் வந்து லேடிஸுங்கிறதுனால கோலம் போடுற வீடியோ, சமைக்கிற வீடியோ, டெய்லி நம்ம அன்றாடம் செய்கிற வேலை இதெல்லாம் போட்டோம்னா இதுக்கப்புறம் புதுசாக லேடிஸ் வந்து பார்த்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜென்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஆட்டு பண்ணையும் காலி, நம்ம யூடியூப்பும் காலிங்கிற மாதிரி தான் நிலமை வந்து இப்போதைக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள்.
எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன். யூடியூப்பில் நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல வீடியோவாக தான் கொடுப்பேன். அது என்ன ஏதுங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளால் ஆடுங்க வீடியோ கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் பழைய வீடியோவை தான் எடுத்து நான் எடிட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்த முக்கியமாக சொல்லிக்கிறேன்ப்பா. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆட்டு பண்ணை வந்து நஷ்டத்தில் போனதுனால விற்றுட்டாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இல்லை, 100% வந்து நல்ல லாபம். எல்லா தொழிலை விட ஆடு வந்து வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம்தான். எங்களை வாழ வச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பண்ணை தான். ஆட்டுப்பண்ணை தான் எங்களை வந்து வாழ வச்ச தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஆடு வளர்க்குறத பற்றி யாருமே கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வாங்கி வளங்க, நல்ல முறையில் வளங்க. அதுங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன நோய் வருதுன்னு அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஈஸியாக வந்து அதுலேருந்து லாபத்தை எடுக்க முடியும். அதில் ஒரே ஒரு கஷ்டம், அதை வந்து பாசமாக வளர்த்துட்டு விற்கிறது ஒரே ஒரு கஷ்டம்தான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் கண்டிப்பாக வளங்க. அது வந்து உங்களை நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக 100% வந்து கொண்டுட்டு போவோம். ஆட்டுக்காக போட்டு வச்சுருந்த பசுந்தீவனத்தெல்லாம் நம்ம ஏர் ஓட்டிட்டு கத்திரிக்கண் வச்சு விட்ருக்கோம். கடலக்கொடி வந்து அப்படியே கிடக்கு. சாப் கட்ரு வாங்கினது வந்து அப்படியே கிடக்கு. மணிகண்டங்கிற தம்பி வந்து நேற்று போட்ட வீடியோ கூட, அக்கா சாப் கட்ரு வந்து பசுந்தீவனம் நறுக்கி ஒரு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட ஆடெல்லாம் இல்லை தம்பி, கொடுத்துட்டோம் தம்பி. அதில் வந்து அதனால் வீடியோ போட முடியாது தம்பி. சாப் கட்ரு வந்து அப்படியே தான் இருக்குது. கடலக்கொடி அப்படியே கிடக்கு, அடை தீவனம் அப்படியே கிடக்கு, எல்லாமே கிடக்கு. அதுபோல் நம்ம ஆட்டுக்கொட்டாய்க்கு பின்னாடி வந்து காடாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து ஏர் ஓட்டிட்டோம். நடுப்புற ஒரு கம்பி வேலி விட்டுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பிரிச்சுட்டு ஏர் ஓட்டி வச்சுருக்குறோம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து இனிமேல் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடும் இருக்கணும், வீட்டில் வந்து ஒரு தோட்டமும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றை இழந்தால் தான் ஒன்று பெற முடியுங்கிற மாரி நம்ம வந்து ஆட்டெல்லாம் இழந்துட்டோம். இனிமேனாவது அந்த தோட்டத்தை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுவாச்சும் நல்ல முறையில் போதா அப்படின்னு பார்ப்போம். முயற்சி செஞ்சு பார்ப்போம். எல்லாத்தையும் நடக்கிறது நடக்கட்டும். எல்லாட்டையும் விற்றது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். யாரும் கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. காலப்போக்கில் நமக்கு மறுபடியும் ஆடு வளர்க்குறதுக்கான சூழ்நிலை வந்து உருவாச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் கொண்டுட்டு போவோம். அது வருமா என்னான்னு தெரியல. அதை வந்து காலம்தான் முடிவு பண்ணணும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அது வழியிலேயே நம்ம போவோம். சரிப்பா, வேறு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. மனசு மட்டும் பாரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழிச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணுறோம். ஆனால் அந்த சிந்தனை வரும்போது இந்த மனசில் வந்து அந்த பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். என்ன வீடியோவில் சந்திப்போங்கிறது தெரியல. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் சந்திக்கலாம்.